ஒரக்கடம் எஸ்ஐஏ கோல்டன் கேட் இனோஜியோ சிட்டியில் 3 வில்லோக்கள் உடனடி விற்பனைக்கு. தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள். வணக்கம். மணிப்பூர், லடாக்கை தொடர்ந்து குஜராத்திலும் வன்முறை வெடித்து கிளம்பியிருக்கிறது. மூன்றுமே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நவராத்திரி கொண்டாட்டம் என்பது வட மாநிலங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் இந்த நிகழ்வை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ செப்டம்பர் 22 அக்டோபர் 1 வரைக்கும் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வில் குஜராத், மகாராஷ்டிரா மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடனம் ஆடுவது வழக்கம். இந்த கர்பா நடனத்தில் எல்லா மக்களும் இணைந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது காலமாக நடந்து வரக்கூடிய வழக்கம். இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய RSSனுடைய துணை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறான். என்ன அறிக்கைனா, கர்பா நடன நிகழ்ச்சிகளில் இந்துக்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கூடுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நவராத்திரியின் போது நடைபெறும் கர்பா நடன நிகழ்வுகளில் லவ் ஜிகாத் அதிகமாக நிகழ்கிறது. இதனை தடுக்க இந்துக்கள் மட்டும்தான் பங்கேற்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு நடன நிகழ்வுகளின் போது ஆதார் அட்டைகள் மூலம் பங்கேற்பாளர்களின் அடையாளங்களை சரிபார்க்க வேண்டும் என்று VHP ஒரு அறிக்கையை போட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே இதற்கு எதிராக இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அத்வாலே ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, இந்துக்கள் அல்லாதவர்கள் கர்பா நடனம் ஆடக்கூடாது என்று கூற விஸ்வ இந்து பரிஷத் யார் அப்படின்னு கேட்டிருக்கார். கூடுதலாக அவர் சில செய்திகளை சொல்றார். என்ன அப்படின்னா, இந்துக்கள் அல்லாதவர்கள் கர்பா நடனம் ஆடக்கூடாது என அறிக்கை விடுப்பது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு சமமாகும். யார் கர்பா நடனத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது யார் செல்லக்கூடாது என்பதை முடிவு செய்ய விஸ்வ இந்து பரிஷத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? இவர்கள் யார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுபோன்ற அறிவிப்புகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை, பன்முகத்தன்மை மற்றும் மத சகிப்புத்தன்மையின் குறைவதையே காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். குறிப்பாக விஸ்வ இந்து பரிஷத்தின் இந்த அறிவிப்பு வன்முறையை தூண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நவராத்திரியின் போது நாட்டில் மோதல்கள், தாக்குதல்கள் அல்லது மத மோதல்கள் ஏற்பட்டால் VHP மற்றும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளே முழு பொறுப்பாக முடியும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான பதிவை போட்டிருக்கார். இப்போ ஒரு பண்டிகை யார் இப்போ கிறிஸ்துமஸ் கன்னியாகுமரியில் பார்த்தா எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஓணம் கேரளாவில் எல்லாரும் கொண்டாடுவாங்க. தீபாவளியை எல்லாரும் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொங்கலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கொண்டாடுவார்கள். இப்படி தான் இந்தியா இப்படி தான் இருக்க முடியும். ஆனால் இப்போ விஸ்வ இந்து பரிஷத் RSS காரங்களாம் கொண்டு வரான். எங்கே அவனுக்கு ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கொண்டு வரான். இவன் இந்த பண்டிகையை நீங்கள் மட்டும்தான் கொண்டாடணும், மற்றவன் எல்லாம் உள்ளே வரக்கூடாது, அவனை கொண்டாட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறான். இப்போ இப்படி சொல்லி பாஜக கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரை எச்சரிக்கை விடுக்கிறார் அல்லவா? அவர் எச்சரிக்கை விடுத்தது உண்மையாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அளவிலான ஒரு வன்முறை அங்கே வெடித்து கிளம்பி இருக்கிறது. எங்கன்னா, காந்தி நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தகைகாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் பரியங் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வன்முறை வெடித்து கிளம்பி இருக்கிறது. ஏறத்தாழ 10 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் ஏராளமான கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதை தடுக்கச் சென்ற காவல்துறையினர் மீது கூட மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிகமான தகவல்கள் கிடைப்பதற்காக அங்கே பத்திரிகையாளர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அவர்களை அனுமதிக்கவில்லை. இதுதான் செய்தி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மணிப்பூர், லடாக், இப்போது குஜராத். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, எவனுக்கு நிம்மதியாக இரவில் தூங்க முடியாது. என்னதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு, இப்போ மோடியினுடைய ஆட்சியில் சம்பாதிக்கிறதே கஷ்டம் இல்லையா? டாலர் மதிப்பு என்னங்கிறது தெரியும். என்னதான் நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் போயிட்டு சரி எப்பா போய் கொஞ்சம் படுக்கலான்னு போனால் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும்
ஒரு பதட்டத்தோடு வைத்திருக்க வேண்டிய வேலையை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் எல்லா மாநிலத்திலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் அடங்கிய அந்த என்ன டபுள் இன்ஜின்னு சொல்லுவாங்க, 56 இன்ஜின்னு சொல்லுவாங்க, விஸ்வகுருன்னு சொல்லுவாங்க, அவங்களால ஒன்றுமே முடியலை. அவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் என்ன சாப்பிடணுங்கிறத ஆர்எஸ்எஸ்காரன் தீர்மானிப்பானா? எந்த பண்டிகையில் யார் யார் பங்கேற்கணுங்கிறத ஆர்எஸ்எஸ்காரன் தீர்மானிப்பானா? ஆர்எஸ்எஸ்க்கு என்னடா உரிமை? உனக்கு என்ன உரிமை? உனக்கும் இந்த நாட்டினுடைய மண்ணிற்கும் என்னடா தொடர்பு? உனக்கு உன்னுடைய ஐடியாலஜி என்ன? இந்த மண்ணினுடைய பூர்வீக ஐடியாலஜி என்ன? இந்த மண் சமத்துவத்திற்கான மண் இல்லையா? அப்போ நீ தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் மத்தியில் மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, மொழியை வைத்து, இதே மாதிரி பண்டிகைகளை வைத்து, பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மத மோதல்களை, வன்முறையை தூண்டுவதை வழக்கமாக 100 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறாய். இதுக்கிடையில் மோடி சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவக இயக்கமாக. என்ன இயக்கம்? சமூகத்தில் என்ன செஞ்சுருக்கிறான்? என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னு கேட்டால், நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு சம்பவத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் காமராஜர் ரங்கத்தில் ஒரு சிறப்பான மாநாட்டை அவர்கள் நடத்தினார்கள். அந்த மாநாட்டிற்கு வெளியே, அந்த மாநாட்டில் நடந்த கூடத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய புத்தகம் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜில் என்ன எழுதியிருந்தார்கள் என்றால், ஆர்எஸ்எஸ்க்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கு என்பது தான். நான் உட்பட அங்கு திரண்டிருந்த எல்லாருமே போய் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்த்தேன். எல்லா பக்கங்களிலும் வெற்றுத்தாள்கள் இருந்தன. ஒரு வார்த்தை கூட இல்லை, சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு 0 பங்கு. ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருந்தது சுதந்திர போராட்டத்தில் என்னங்கிறத பக்கமாக எல்லாரும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்றைக்கி மோடி சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ்ங்கிற சமூக சேவக இயக்கம். அவனுங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இதை குஜராத்தில் பண்ணிட்டு இருக்கானுங்க இல்லையா, மணிப்பூரில் பண்ணானுங்க இல்லையா, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இதுதான் இவர்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். मिला, पुलिस तुरंत ज़्यादा से ज़्यादा नंबर में स्थान पे पहुंच गई और पूरी स्थिति को काबू करने में आ गया है. अभी तक टोटल 60 से ज़्यादा लोगों को राउंड अप किया गया है और बाकी के तपास अभी जारी है. टोटल देखा जाए तो अभी तक 4 जितनी दुकानों में आग चंपी की घटना बनी है और अराउंड 4 से 5 गाड़ियों में को भी नुकसान हुआ. देखिए, अभी ये पूरा प्रोसेस जारी है और FIR भी रजिस्टर हो रही है. पूरी तपास अभी जारी है. आगे की इन्फॉर्मेशन आपको फर्दर मिलेगी. जी, अभी 60 से ज़्यादा लोगों को ऑलरेडी राउंड अप कर दिया गया है और पोस्ट किसने किया, कहाँ से आया, इसकी तपास अभी जारी. जी, सिचुएशन अभी पूरी तरह से पुलिस के மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.